வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phonerna Tamil. இப்படி போடா வணக்கம் geeks. இப்படி நம்ம போயிருக்கலாம், ஆனா பாக்ஸ் எப்படி ஊந்துருமோ இதை விடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நான் கட்டுப்படுத்திக்கிட்டு. எதுக்கு அப்படின்னா Realme 13 Pro series ஜூலை 30ஆம் தேதி லான்ச் ஆகுது. சரி, சாதத்துல இந்த இன்வைட் அனுப்பிச்சிருக்காங்க. அல்ட்ரா கிளியர் கேமரா வாங்குறா. சரி படி இது பயங்கர கிளியரா. வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு. ஆனா நல்ல இனிஷியேட்டிவ். எதுக்கு இது? எதுக்குன்னா கேமரால அவங்க வந்து ஒரு பெரிய எவல்யூஷன் வச்சுக்கிறதுக்கா? இல்ல கேமரால ஒரு பெரிய எவல்யூஷன் கொண்டு வராங்களா. ட்ரெண்ட் செட்டர்ஸ் யாரா அப்படின்னு கேட்டா பர்த் ஆஃப் கேமரா போன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷார்ப்போட JSH04 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் சாம்சங் நோக்கியா எல்லாரும் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன். அந்த கேமரா மாடியூல தனியா அட்டாச் பண்ணி போன்ல யூஸ் பண்ணலாம், தேவையில்லைன்னா கேமரா கழட்டி வச்சுக்கலாம். அப்படிதான் எல்லாரும் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கேமரா. அடுத்து பார்த்தீங்கன்னா சோனியோட K750i சைபர் ஷாட் இதை உள்ள கொண்டு வந்து அப்படியே ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. ஐபோன் வந்து 2010ல iPhone 4, அதுக்கப்புறம் வந்து சென்சிங் இன் 3Dன்னு சொல்லிட்டு HTC O3D காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஓப்போவோட N1 சுத்தம் இல்லையா, அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து ட்ரெண்ட் செட்டர் பரவாயில்லடா டே சாம்சங்காக ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆனா இதையும் நீங்க கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்துவீங்களே. சரி ஓகே, சாம்சங்கோட S24 சீரிஸ் அல்ட்ரா கொண்டு வந்து உள்ள சொல்லிக்கிட்டு அதுக்கடுத்து கேமரா ரீடிஃபைன்ட் அப்படின்னு இனிமேல் டிக்ஷனரியில பார்த்தாலும் சரி, சைக்கிளோபீடியா பார்த்தாலும் வித் AI ஃபார் எவ்ரிவன். அவ்வளவுதான். இதெல்லாம் எழுதிருக்காங்க படி. என்ன எழுதிருக்க போறாங்க? சரி சொல்லு. Thrilled to invite you to an exclusive immersive launch event for Realme's groundbreaking new smartphone 13 Pro series ultra clear camera with AI. Join us on 30th July for an unforgettable experience that will showcase the capabilities of AI powered photography. நல்லா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா, இவங்க இதை போட்டிருந்தாங்கல்ல, இது இவ்வளவுதான் கிடையாது, இவங்களால இவ்வளவுதான் போட முடிஞ்சிருக்கு போல. இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் என்ன கேட்பேன்னா, சும்மா நோக்கியா பிடிக்குங்கிறதுக்காக நான் சொல்லல. 1020 காணும், 808 காணும், கேமரா ரீடிஃபைன் ஆனதே அங்கதான். அதெல்லாம் கூட இல்ல, ரீடிஃபைன் ஆனதே கேமரா அங்கதான். N8 காணும், சோனிலேயே சூப்பர் போன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் காணும். சரி ஓகே, ஆனால் இது சூப்பர் ஃபோன் K750i. அதனால இது ஜோக்கு. ஐஃபோன் வந்து எப்போ தெரியுமா சீரியஸாக ரீடிஃபைன் ஆச்சு? 4S தான் கொஞ்சம் இம்ப்ரூவே ஆச்சு. அது வரைக்கும் ஐஃபோன் ஜோக்கர் தான். ஆனால் உண்மையாகவே ஐஃபோன் சூப்பராக பண்ணது 6S இருந்து தான். ஓகே, அப்படியே நேக்கா இவனை கொண்டு வந்துட்டான் பாத்தீங்களா இந்த ஹிஸ்டரிக்குள்ள. இதை இவன் ஹிஸ்டரி கிரியேட் பண்றானா? அடுத்த 10 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு 4500 அந்த மாதிரி ஏதாவது ஒரு எபிசோட் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு கிளாஸை போட்டு அதுல வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கேமராவே இங்கதாங்க டர்னிங் பாயிண்ட். ஏங்கிற ஒரு விஷயம் வந்து சரித்திர புகழ் பெற்று மக்கள் கையில போய் சேர்ந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்தியன் தாத்தாவா? இல்ல, இந்தியன் ஆயிலா இல்ல, ரியல்மி ஆய். ஆக்சுவலா இந்தியன் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இந்தியன் ஆயாமே, அது எது இந்தியன் படம் தான், இந்தியன் ஆயாமே. 2 மீனிங்ல சொன்னாங்க. ஒன்னு என்ன சொன்னாங்கன்னா, ஏ யூஸ் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப் படத்துல, அது. இன்னொன்னு என்ன, டூனா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயின்னு. கரெக்ட் தான், இப்படிதான் இருக்கு. படத்தோட ரிவ்யூ அப்படிதான் இருக்கு போல. என்னடா அப்படி சொல்லிவிட்ட. சரி ஓகே, வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. அழகா இருக்கு. ஆனா நைஸ். பரவாயில்லையா, என்னமோ யோசிச்சு என்னவோ பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா மாசா பண்ணிருக்கலாம் போலயே. சரி ஓகே. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த மாதிரி CMF-க்கு? CMF-க்கு என்ன ஃபோன்? இப்போ CMF போனோம் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் ஸ்மார்ட் போன் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போனோட டர்னிங் பாயிண்ட் நாங்க தான் போடுவோம். நத்திங் போன்ல தான் நாங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. ஸ்டீவ் ஜாப்ஸ் செத்துட்டாரு போல. ஒரு கேன்சர்லாம் வரலையா, அவரே வர வச்சு செத்து போனாரு. இந்த மாதிரி ஒண்ணு வரப்போகுது, அந்த எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணி அந்த தற்கொலை கேங் கிட்ட நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்களா. ஓகே, எல்லாம் ஒரு மிகப்பெரிய இது. Realme GT60 மிராக்கிள் பர்பிள் கலர் எடிஷன் வந்து லான்ச் பண்ணி. யாரா இவனுக்கு மிராக்கிள் பர்பிள்? அவசரப்படாத. சைனால ஒரு பர்பிள் லான்ச் பண்ணாங்கல்ல. ஏன் வச்சா இவன் ரியல்மியை கலாய்க்கிறதுக்கு யாரா இவனுங்க அப்படிங்கிறான். OnePlus-லயும் ஏதோ புது கலர் வருதான். அப்புறம் உங்கால CMF வேற இனிமேதான் ஆரஞ்சே கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா, ஆரஞ்சு ஸ்டாக் வரல, புது கலர்னு சொல்லுவாங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆரஞ்சை ப்ரோமோட் பண்ணிக்கோங்க, ஆனா வந்து சொல்லிடுங்க ஸ்டாக்ல வராது இப்போதைக்கு, அதான் வரும், பொறுமையா தான் வரும். எப்படி இப்ப சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க, ஆரஞ்சு வாங்கலாம் டிஸ்கவுண்ட் வச்சு அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் கிடையாதுங்க, ஆஃபர் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்ட்டு. அதேதான். ஸோ இதோட வெர்ஷன்ஸ் வந்து 2 வருஷம் தான் லான்ச் ஆகுது. 8 கிடையாது, 8 வந்து 33,000, 12 வந்து 36,000 வந்து லான்ச் ஆகுது. பிரைம் டே, அமேசான் பிரைம் டே சேலில் வந்து ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து சேல். சம ஓகே. அடுத்தது OnePlus 12R சன்செட் டியூன் எடிஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. லான்ச் ஆயிடுச்சு. இதுவும் அந்த அமேசான் பிரைம் டே சேல். ஏதோ எம்பார்கோ வச்சிருக்காங்களா இதுக்கும்? அது வந்து இதுக்கப்புறமா தான் சேலுக்கு 2-3 நாள் முன்னாடி தான் வந்து போடணும். என்னைக்கு சேலு?
20ஆம் தேதி சேல், வீடியோ வந்து ஒரு 18ஆம் தேதி அந்த மாதிரி போடலாம். அந்த மாதிரி போடலாம். ஓகே ஓகே நைஸ். ஸோ இதுல வந்து 8 இல்ல நம்பட நைஸ்ரா இவன் வேற ஒருத்த சொல்ல 8 இருக்குல்ல, அந்த வெர்ஷன்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ 43,000. ஆனா இந்த லான்ச் ஆஃபர் படி 3,000 வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்கு. OnePlus Buds 3 வந்து ஃப்ரீயா கிடைக்கும் வாங்கினா. இதுக்கு போட்டாங்கல்ல 12 லான்ச் ஆகும் போது, அதே மாதிரி இதுக்கும் போடுறாங்க. நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 35,000 அந்த மாதிரி இதுவே கிடைச்சிரும், இல்லைன்னா டிஸ்கவுண்ட்லாம் போக அப்படின்ட்டு சொல்கிறேன். சூப்பர். அடுத்து Reno 12 Pro லான்ச் ஆயிடுச்சு. 33,000க்கு Dimensity 7300 எனர்ஜி நான் கொடுக்குறோம். அது எனர்ஜிடா, நீங்க எனர்ஜி இல்லாம கொடுக்குறீங்க. அதான் உடஞ்சிருது பேக் டோர் ஓப்பன் பண்ணும்போது. தப்பு, அதெல்லாம் பேசக்கூடாது. ஸோ ரெண்டுத்துலையுமே கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்கு. ஸோ மெயின்லாம் வந்து ஏஐ தான் வந்து ஹைலைட்டாக இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈவெண்ட்ல போய் என்ன ஏஐ பற்றி தெரிஞ்சுட்டு வந்துருப்பியா? ஈவெண்ட் போய் நல்லா தெரிஞ்சுட்டு வந்தோம். எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் ஏஐ எரேசர் இருக்கு, ஏஐ ஸ்டுடியோ இருக்கு, மரத்து வேற லெவல் ஏஐ ஸ்டுடியோ, வேற லெவல் ஏஐ ஸ்டுடியோ நல்லா தான் இருக்கு. அது ஃபோட்டோலாம் எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. நீ வேற ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னு கேள்விப்பட்டாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து CMF பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்களாமே. CMF பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதான் கேடு தானே. வாசல் எங்கேயாவது இந்த கல்யாணத்துலலாம் பார்த்துருக்கியா வச்சா பாப்கார்ன்லாம் போட்டு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பிரிண்டிங்லாம் வச்சுட்டு ஏதாவது வேணா பிரிண்ட் பண்ணிக்கோனா எல்லாம் CMF. 3D பிரிண்டிங்லாம் கிடையாது, வெறும் ஃபோட்டோ. CMF சொல்கிறேன். சரி, நீங்க அவங்கன்னா 3D பிரிண்டிங் போட்டு கொடுப்பாங்க. நீங்க ஈவெண்ட் வச்சீங்கன்னா CMFக்கு பேக் கேஸ் பிரிண்டிங். அவங்க ஃபோட்டோ வேணுமா, அவங்க ஃபோட்டோ எடுத்து இப்பயே பேக்ல இருந்து பிரிண்ட் பண்ணி கேஸ் அசால்ட்டு 5,000 ரூபாய். பேக் கேஸ் கூட தேவையில்ல, கவராகவே நாங்கள் கொடுத்துருவோம். 5,000 ரூபாய் ஒரு கேஸ். ஆனா என்ன லைட்டா வளைக்காதீங்க, உடஞ்சிரும். அது என்ன பண்ணிருக்காங்கன்னா வட்சா இங்க இருந்து ஓபன் பண்ணக்கூடாதுன்னு அதுலயே தான் போட்டிருக்கு. அங்க இங்க இருந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டாப்ல எல்லாம் பிடிச்சி இப்படி இது இருக்குல்ல ஸ்லாட், நிறைய பேருக்கு உடஞ்சிருக்குன்னு போட்டோ போட்டிருக்காங்க பாரு. அப்படியா? கதறிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல உட்காந்து, இவ்வளவு கேவலமான பில்டு குவாலிட்டியா. அந்த பட்டன் கிட்ட எல்லாருக்கும் ஒரே பாயிண்ட் தான் உடஞ்சிருக்கு. அது என்ன இருக்கு, இப்படி பிடிச்சி இப்படி இழுத்துருக்காங்க. வச்சு என்ன ப்ராப்ளம்னா, நீ தான் அழகா சிம் ட்ரை கிட்ட தூக்க சொன்னல, அப்படி தூக்கல. சிம் ட்ரை என்ன பண்ணிட்டாங்க, இங்க இருந்து இப்படி பிடிச்சி தூக்கிட்டாங்களா. தூக்கணும்னு என்ன ஆயிடுச்சு, அது ரொம்ப சீப் அண்ட் வீக்கா டப்புன்னு உடஞ்சிருச்சு எல்லாருக்கும். ஓ, ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க? அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுக்கலையா யூசர்ஸ்க்குலாம்? எங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ரிவ்யூஸ் கைட்லனா போட்டிருக்கோம், இந்த மாதிரி ஓபன் பண்ணா அந்த மாதிரி ஒரு 7-8 பேஜுக்கு PDF இருக்கும் நமக்கு வந்து. ஆனா அந்த இதுல போட்டிருக்கோம், அந்த கேஸ் வாங்குறவங்களுக்கு போட்டிருக்கோம், இதுல போட்டிருக்காது. மை காட், இதுல சும்மா ஓபன் பண்றவங்களுக்கு போட்டிருக்காது, ஆனா கேஸ் வாங்குறவங்களுக்கு. இதுல கேள்வி என்னன்னா, ஒன்னு ஸ்க்ரூ வை இல்லாட்டி கிளிப்பு வை. கிளிப்பு வச்சு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் ஸ்க்ரூ போட்டேங்கிறத இப்ப கேள்வியே இல்ல. அவன் என்ன பண்ணிருக்கலாம்னா, கரெக்டா இந்த ஒரு பம்ப் இல்ல டென்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம், இதை வச்சு ஓபன் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். அது கரெக்டா. நான் என்ன கேட்கறேன், உள்ள போய் லாக் ஆகுது பாத்தியா, மூணு நார்மலா போன்ஸ் எப்படி லாக் ஆகும், அந்த கிளிக்கிங் சவுண்டோட லாக் ஆகும். அதுக்கப்புறமா நீ ஸ்க்ரூ போடுற. என் கேள்வி என்னன்னா, உள்ள லாக் ஆகல, ஸ்க்ரூ இல்லல, அப்படியே தான் லாக் ஆகும். அதுதான் சொல்றேன். அப்புறம் எதுக்கு ஸ்க்ரூ? அதான் நம்ம அன்னைக்கு சொன்னல, ஸ்க்ரூ யூசர். டி-ஷர்ட் வந்திருக்கு பாத்தீங்களா இல்லையா, ஸ்க்ரூ இட் அப்படின்ட்டு. அதேதான் அவங்களே செல் பண்றாங்க போட்டுருக்கு. அது மர்ச் எல்லாம் போட்டுருக்குல, ஸ்க்ரூ இட் அப்படின்னு ஸ்க்ரூ போட்டோ போட்டிருக்கோம். கர்ச்சீப், துணி, ஆமா எல்லாமே. நாளை அடுத்த மாசத்துல இருந்து அருணா கேர் அதுவும் ஆல்ரெடி ஒண்ணு வருது. இதுல அருணா கேர் கோமடம் வாங்கினா அருணா கேர் ஃப்ரீ. ரைட்ரா. சரி, கிராமத்தை தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சரி, ஓப்போ பத்தி சொல்லு. ஏஐ 2.0, ஏஐ பெர்ஃபெக்ட் ஷாட், ஏஐ பெஸ்ட் ஃபேஸ், ஏஐ ஸ்டுடியோ, அப்புறமா ஏஐ டூல் பாக்ஸ்ல வந்து ஏஐ ரைட்டர், ஏஐ சம்மரி, ஏஐ ஸ்பீக்கர் நிறைய இருக்கு. கூகுள்ல இருந்து வந்து யாராவது பேசினாரு, ஜெமினைன்னு வந்து அவர் பேசிட்டு போயிட்டார். அப்புறம் 5 நிமிஷம் அவ்வளவுதான். ஏஐ வச்சுதான் இந்த ஃபோன் விற்கிறாங்க மெயினா. ஆமா, ஏஐ வச்சுதான் இந்த ஃபோன் விற்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணி காமிச்சாங்க, சாம்பிள் அதெல்லாம் எடுத்து காமிச்சாங்க, நல்லா இருந்தது. இந்த பீகான் லிங்க் அதுவும் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. இப்படியா இதுல மட்டும் தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் பாரு, ரியல்மி கிட்ட இருக்கு, OnePlus கிட்ட இருக்கு, எல்லா மட்டும்தான். அப்ப நீ பாக்கும்போது அந்த ஆப்ஷன், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அப்டேட் தான். நான் அதான் இதுல நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இதுல இல்ல. இது சைனா போன்ல, சைனா. ஆமா, ஓகே. சுமாரா அந்த ஈவெண்ட் ஆஹா ஓஹோன்னு இல்ல. ஓகே, ஏன் ஆஹா ஓஹோன்ற ஈவெண்ட்ல என்ன பண்ணோம் இல்ல கேக்குறேன். ஒரு குதூகலமா
ஃபேஷன் ஷோ வைக்கணும், ஒன்றும் கிடையாது. போன பார்க்க போனதே மறந்துட்டு அப்புறம் நீ VPN ரன் பண்ணிட்டீங்க போயிடுவாங்க, பேசினானுங்க போயிட்டானுங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. அதுதான் ஈவெண்ட் தரலாம். அப்படிதான் இருக்கணும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஈவெண்ட் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிச்சு டக்குன்னு. இது CMFனா எப்படி ஒரு இது இருக்கும், எப்ப வேணாம் பண்ணி வாப்பா, அந்த பழைய கால்பே வருவாரு, கொஞ்சம் வந்து உருட்டுவாரு, வர்றாரு உருட்டுதான் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் டேரக்டா. சரி, ஸ்டுடியோ தவிர வேற என்ன இருக்கு இதுல? டிமென்சிட்டி 7003 எனர்ஜி ஆல்ரெடி 7003 CMFல இருக்கு. ஆமா, ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டரா இருக்கு கம்பேர் பண்ணும்போது. 50 MP கேமரா, அதே லிட்டியம் 600 சென்சார் தான். டிசைன் நல்லா இருக்கு. 8 MP அல்ட்ரா வைடு. 12 ப்ரோல மட்டும் தான் வந்து அந்த 50 MP 2x டெலிஃபோட்டோ இருக்கு. நார்மல்ல வந்து 2 MP மேக்ரோ இருக்கு. இது கூட கிடையாது, டெலிஃபோட்டோ கூட கிடையாது. இப்போ 12 ப்ரோ ரேட் என்ன? 12 ப்ரோ ரேட் 33,000. 33,000க்கு என்ன ப்ராசஸர்? 12 ப்ரோ 36, 12 ப்ரோ 12 ப்ரோ 37, 12 வந்து 30, ஒரே மாடல் தான் இருக்கு 33, 826. சரி, இப்போ 12 ப்ரோ ரேட் மட்டும் சொன்னீங்கல்ல, 1226 அந்த ப்ராசஸரை பத்தி பெருமைகளை சொல்லுங்களேன். 37 ப்ராசஸர் ஆல்ரெடி பார்த்தாச்சே. அதாவது 7300 அப்படின்றது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர். இல்ல, எனர்ஜிக்கு என்ன அர்த்தம்? எனர்ஜி எஃபிஷியன்ட்டா இருக்கும். எனர்ஜி எஃபிஷியன்ட் அது அவன் சொல்லவே இல்லை. எனர்ஜிக்கு என்ன அப்படின்றது சொல்லவே இல்லை. அவனுங்க வந்து எப்படி இந்த 7300 தவிர்க்கலாம் ஈவெண்ட்ல அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா வழி இல்லாம சொல்லிதான் ஆகணும். மீடியா டெக்ல வந்து யாரும் இது பண்ணாங்கல்ல? ஆமா, மீடியா டெக்ல இருந்து வந்தான். அவனும் சும்மா ஓடிட்டு போயிட்டான். 5G வந்து செம்மையா இருக்கும் போது ஆப்டிமைசேஷன்லாம் பர்ஃபெக்டா பண்ணிருக்கோம். போனை வாங்கினா உங்களுக்கும் எனர்ஜி கிடைக்குங்க, அதை வேற சொல்லி கரெக்டா? கரெக்ட் தான். இந்த மாதிரி நிறைய ஊற்றிருந்தானுங்க. ஸோ இதோட விலைக்கு ஜஸ்டிஃபைபிளா அப்படின்ட்டு ரிவ்யூல வந்து கிடையவே கிடையாது. ஆனா இந்த போனோட பிளஸ் பாயிண்ட சொல்றோம். என்னன்னா டிசைன், கையில பிடிச்சி ஹோல்ட் பண்ற சூப்பரா இருக்கு. இன்பாக்ஸ் கேஸ் வேற லெவல்ல இருக்கு. போனோட கேமரா செட்டப்லாம் கூட ஓகே. ப்ரோல சொல்றேன் இதெல்லாம். அந்த 2MP மேக்ரோல இருந்துறாதீங்க. ப்ரோ ரெனோ 12 இருக்கு அப்படின்றது அவங்க சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்ல கொஞ்சம் டப்புனு முடிச்சிட்டாங்க அப்படியே. ரெனோ 12 ஒன்னு இருக்கு, அது செக் பண்ணிடுச்சு. ஏன்னா எனக்கு இந்த 12 ப்ரோல இன்னொன்னு என்னன்னா டிஸ்ப்ளே சூப்பரா இருந்தது. ஆமா, எல்லாமே இந்த மொபைல்ல நல்லா இருந்தது. இந்த ப்ராசஸர் மட்டும் தான் கேடு இதுல. ஏன் அதனால தான் விலையை குறைச்சிருக்காங்க தெரியுமா? இல்லாட்டி 50,000 45,000 இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 7 Gen 3 வச்சுட்டு 40,000 ரூபாய் வித்துந்தா கூட லைக் அந்த ஒரு எது தெரியுமா சொன்னாங்க? ஏஐ வந்து இந்த இதுல தான் வந்து இது பண்ணிருக்காங்க, தனியா NPU எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அது இவங்க தானே? ஓ ஓகே ஓகே. அதாவது NPU இருக்கறதுனால இவங்களால பண்ண முடியுதா ஈஸியா ஆன் டிவைஸ். என் கேள்வி என்னன்னா, ஒரு 7 Gen 3 போட்டுட்டு மெரி சிலிக்கான கூட்டு வந்திருந்தீங்கன்னா அது வேலை அதிகம் ஆயிடும்ல. அவங்களோட சிப்பு தானே, அவங்களோட சிப்பு தான் எக்ஸ்ட்ரா. அவங்களோட சிப்புக்கு வந்து காசு, அது தவிர ஸ்னாப் டிராகனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். குவால்காம் இந்த விஷயத்தை எப்படி அணுகுறாங்கன்னு பார்ப்போம். 7+ Gen 2 கூட போதுமே அப்படின்னா அதுவும் நல்ல ப்ராசஸர் தான். ஓகே. சோ ஆரம்ப காலத்துல இது யாராவது வாங்குனீங்கன்னா உங்க மனதைரியத்தை பாராட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 வருஷத்துக்கு கொடுப்போம். ஆஃப்லைன்ல வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கா, டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து 4,000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்கு. எவ்வளவு பேங்க் போட்டுருக்காங்க பாருங்க, இவ்வளவு பேங்க்ல இருக்கு. அப் டு 9 months. அதுக்கும் வந்து டிவிஎஸ் கிரெடிட், HDFC கிரெடிட், IDFC கிரெடிட், இவ்வளவு இது இருக்கு. ஜியோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலயும் நாங்க விற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் தரோம் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. 1 லட்சம் 3 மணி நேரத்துல 1 லட்சம் டிவைஸ் வந்து வித்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்குடா. எனக்கு இதை பாக்குறதுக்கு நம்ம CM போட்டோ மாதிரியே இருக்குடா. அப்படியே இருக்குடா. மேட்ச் ஆகுதுடா. அந்த காலத்துக்கு என்ன சொல்லுவாங்க, டேப் தானே? டேப்பா இல்லடா, இந்த காலர் தூக்கி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே CM மேட்ச் பண்ண மாதிரி இருந்ததுடா. தேங்க்யூ. வருங்கால CM நீ CMF செம்மையா சுட்டாருடா. சொல்லுங்க சார், நீங்க புகழ பாடுங்க. இந்த 1 லட்சம் அச்சீவ் பண்றதுக்கு 24 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நத்திங் ஃபோன் 2 வந்து 60,000 யூனிட்ஸ் வந்து 1 மணி நேரத்துல வித்துருச்சு. ஆனா 1 lakh யூனிட்ஸ் போறதுக்கு வந்து 1 day ஆச்சு. ஆனா இது வந்து இவ்வளவு சீக்கிரம் 3 மணி நேரத்திலேயே வந்து 1 லட்சம் யூனிட் வந்துருக்கு. அது காரணம் என்ன? ஹைப்புங்க. அது மட்டும் இல்லடா, நத்திங் ஃபோன் 2 ஆனா 25,000 செலவு பண்ணோம். இதனா 15,000 செலவு பண்ணோம். அவ்வளவுதான். அடுத்த 10 லட்சம் வித்துருக்கோம். 1 day மட்டும்தான் இந்த பேங்க் ஆஃபர் இருக்கும். 15,000 நீங்க வாங்கவே முடியாது, வாங்கினாங்கல்ல. இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, சண்டே வரைக்கும் இருந்துச்சு அந்த ஆஃபர். ஆமா, அதெல்லாம் இல்லை வாட்சன். நாங்கள் வந்து என்ன டிமாண்டை பார்த்தோம், அந்த டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால பல மக்களுக்கு
குறைந்த விலையில இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டிவைஸ் போய் சேரணும் அப்படின்றதுக்கோசம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே விஷால் டெம்ப்ளேட் மாதிரி அந்த பல டெம்ப்ளேட்களை நீ வந்து இந்த டேபிள் கொண்டு வர போற. நன்றி நன்றி. உண்மை நேர்மை ஜெயிச்சது அவ்வளவுதான். அதுதான் சிஎம் வின் பண்ணதுதான் உண்மை நேர்மை நியாயம். ஓகேடா ஆனடா. அது தவிர இந்த இது இருக்குல்ல லான்ச் ஆஃபர், இந்த எக்ஸ்ட்ரா இந்த கம்மி காசுக்கு வந்து 33 வாட் சார்ஜர் வாங்கலாம். ஆமா, அது வந்து 60 days வரைக்கும் இருக்கு. அவ்வளவுதான். ஒரிஜினல் பிரைஸ் வந்து 129 சார்ஜர் இருக்கு. ஜாலியா அவ்வளவுதான். நீ ERT சார்ஜர் வாங்கிக்கோங்க, லோக்கல் கடையில் 150 ரூபாய்க்கு கிடைக்கும். போன் அடிச்சோம் அப்புறம் எங்க அப்ப கூட சார்ஜர் வெடிக்கல பத்தியா, அதான் மாசு. சேர்த்து அடிச்சோம் 150 ரூபா சார்ஜர் அது உயிரோட இருக்கு. ஆனா போன்ல வந்து சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இல்ல, சார்ஜ் ப்ரொடெக்ஷன் இல்ல, எதுவும் இல்ல. ஆமா அடிச்சிடும். சில பல இதோட நாங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு எங்களுக்கு இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. சரி நீ வாட்ஸா ஆவியா இருக்கு. அடுத்து ஹானர் மேஜிக் V3 அதுக்குள்ள சிஎம் முடிச்சிட்டீங்க. ஒரு 10-15 நிமிஷம் சும்மா பேசுவீங்கன்னு நினைச்சேன் நானு. வேலை இல்ல பாக்குறவங்களுக்கு அசிங்கமா கேட்பாங்க. சரி ஓகே. ஹானர் சைனால வந்து மேஜிக் V3 இதுதான் வந்து சாம்சங் போட்டு கலாச்சிருந்தாங்க. V2 வச்சு கலாச்சிருந்தாங்க. சாம்சங் என்ன நாங்கெல்லாம் இதெல்லாம் எப்பயோ பண்ணிட்டு இப்போ அதோட சக்சஸரே வந்துருச்சு. வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கானுங்க. 9.2 mm திக்னஸ் வீகன் லெதர்ல, வெயிட் வந்து 226 கிராம் தான். அந்த இதுக்கு வந்து இவங்க சீரிஸ் 7 அலுமினியம் அலாய் ஃப்ரேம். இதுல வந்து சாம்சங் மாதிரி IP இந்த அதெல்லாம் என்ன பெசலே காணும் ஃப்ரண்ட்ல. ஆமா சுத்தமா பெசலே இல்ல. 7.92 இன்ச் NTPO பேனல் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து 6.43 இன்ச் ஸ்கிரீன் இருக்கு. 5000 nits பீக் பிரைட்னஸ். ஸ்டைலஸ் சப்போர்ட் ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஆமா கொண்டு வரானா இல்லையா? இதெல்லாம் குளோபலுக்கு, இதெல்லாம் மோஸ்ட்லி சைனாக்கு குளோபலுக்கு வரும். ஆனா வந்து முதல்ல சைனாக்கு தான், இந்தியாவுக்கு தெரியாது. கேட்டா வந்து இந்தியாவுக்கு அவ்வளவு காசு செலவு பண்ணி வாங்குறவங்க இல்ல. ஆனர் நம்பி வந்து 1.5 லட்சம் செலவு பண்ணுவாங்க. அது ஒண்ணு 7300 போட சொல்லி வாங்குவாங்க எல்லாரும். AI ஓகே. அது தவிர அவங்களுக்கு ரெய்னோ கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கான். 4320 Hz PWM டிமிங் இருக்கான். நம்ம அந்த சாம்சங்ல PWM டிமிங் இருக்கா இல்லையா நிறைய பேர் கேட்டுருக்காங்க. சாம்சங்லயும் ஐபோன்லயோ ரெண்டு பேருமே அதை சொல்ல மாட்டாங்க. டச் சாம்பிளிங் ரேட்டே சொல்ல மாட்டாங்க அவ்வளோங்க. ஓகே. ஸோ ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 இருக்கு. அவங்களோட ஹானர் RF என்ஹான்ஸ்மெண்ட் சிப்பு C1+ இருக்கு. ஸோ அது தவிர இண்டிபெண்டன்ட் செக்யூர் ஸ்டோரேஜ் சிப்பும் இருக்குமா. டைட்டானியம் வேப்பர் சேம்பர் கூலிங் தெர்மல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். பேட்டரி வந்து 5150 mAh பேட்டரி. 60 W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. 50 watt ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கு. ஸோ 16 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்கு. ஸோ மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. 50 MP கேமரா, 50 MP பெரிஸ்கோப்பு, அது தவிர ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கூட இருக்கு. வேற லெவலில் இருக்கு. ஸ்பெக்ஸ் வந்து நல்லா தாங்க இருக்கு கம்பேர் பண்ணும்போது. சாம்சங் கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பெட்டரா இருக்கு. சாம்சங்க்கு இது பெருத்தான். ஓகே. அது தவிர VS3 ஒரு சீப்பர் மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா 7.92 இன்ச் ஸ்க்ரீனு, 6.43 இன்ச் கவர் ஸ்க்ரீன்லாம் இருக்கு. பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் 2500 nits தான் இருக்கு. PWM கம்மியாக இருக்கு. இதில் 8 Gen 3 பதிலாக 8 Gen 2 வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இது அப்பயும் கூட நல்லா தானடா. 5000 mAh பேட்டரி இதெல்லாம் இருக்கு. அதான் கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் டவுன் கிரேட் அவ்வளோ. பரவாயில்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்து 8 MP பெரிஸ்கோப் தான், 50 MP பெரிஸ்கோப் கிடையாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸ்லைட்டான சேஞ்சஸ் இருக்கு. ப்ரைஸிங் சாம்சங் கம்பேர் பண்ணும்போது சைனாவில் கம்மியாக தான் இருக்குது. 1 லட்சம் ஸ்டார்டிங் ப்ரைஸு. அதோட ஹை எண்ட் மாடல் 16 GB 1 TB மாடலுக்கு வந்து 1,26,000. சாம்சங் வந்து 1,65,000 உங்களுக்கு என்ட்ரி லெவல் மாடல் கொடுப்பாங்க. குளோபலில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் தெரியாது. மோஸ்ட்லி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆமாம் இவங்களாம் இப்படி கொடுக்குறாங்களே. ஆப்பிள் ஃபோல்டு வந்து அப்போ எவ்வளோ தான் கொடுப்பாங்க? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 5 லட்சமா? ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 10 வருஷம் இப்பதான் R&D பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்ட் நாள் கழிச்சு அவங்க வந்து we are quitting சொல்லுவாங்க. அதுலயும் எப்படி கார் இதெல்லாம் சொன்னாங்கல்ல, உங்களுக்கு அது மீனிங்ஃபுல்லா தெரியல, அந்த மாதிரி இதையும் ஏதோ சொல்லுவாங்கன்னு தோணுது. We got an iPad. 5 லட்சம் வரும். We got an iPad. Also we have an iPhone. Why should we go for a foldable device? அதோட சீப்பர் மாடல் என்ன VS3 மாடல் வந்து 8 Gen 2 வச்சு 80,000 இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அது தவிர அதே வண்டியில் வந்து மேஜிக் பேட் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. 3K 144 Hz OLED பேனல் இருக்கு. 8 கேமரா பாப்அப் கேமராவா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. டேப்ல இல்ல லேப்டாப்புக்கு போயிட்டேன்டா. ஓகே. ஸோ 3K OLED ஸ்க்ரீன் 144 Hz. அவங்களோட இதான் UHF 4320 Hz PWM டிமிக் இருக்கு. அதான் அந்த ஐக்கு வந்து பயங்கரமாக ப்ரொடெக்ஷன், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின்லாம் இருக்காது. அவங்களோட டெக்னாலஜி கிளாஸஸ் ஃப்ரீ இதெல்லாம் போட்டாங்கல்ல. அதோட இதுலேயும் 16 GB 1 TB மாடல் வரைக்கும் இருக்கு. ஸோ இதில் வந்து மேஜிக் பென்சிலு, அந்த கீபோர்டு இதெல்லாம் இருக்கு.
10,000 mAh பேட்டரி இருக்குது. மேஜிக் வாய்ஸில் வந்து அவங்க ஏஐ இவங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஏஐ இன்டெகிரேஷன், ஏஐ பிசி லெவல் ப்ரொடக்டிவிட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 33,000. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐஎன் மாடலில் வந்து 48,000 வந்துருக்கு. மேஜிக் பென்சிலு, கீபோர்டு, ஃப்ளிப் கவரு இதெல்லாம் தனியாக வைக்கிறாங்க. குட். ஸோ இதை தவிர மேஜிக் புக் ஆர்ட் 14 இதுவும் வந்து 3.1K OLED பேனல் இருக்கு. கோர் அல்ட்ரா 7 அது இருக்கு. இந்த கேமரா பாப்அப் மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதான் தெரியுது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், தின்னா இருக்கு, இருந்தாலும் அதில் ஒரு பாப்பா வச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். நான் ஆப்பிள் மாதிரி இது இல்லை, தனியாக நாட்ச் மாதிரி கொடுக்கல. நாட்ச் இல்லை, ஓரளவுக்கு இது இருக்கு. பீக் பிரைட்னஸ் மேட்ச் பண்ணுறாங்க, சப்போர்ட் இருக்கு. 700 nits பீக் பிரைட்னஸ், கோர் அல்ட்ரா 5, கோர் அல்ட்ரா 7 இருக்கு. தின் வேப்பர் சேம்பர் மாடியூல் இருக்கு. மல்டி டச் ட்ராக் பேட் இருக்கு. டிட்டாச்சபிள் அது பாப்பப். ஓ டிட்டாச்சபிள். அந்த இடத்துல போவ பின் மாதிரி இருக்கும் போல வச்சுட்டா என்ன டக்குன்னு அட்டாச் பண்ற மாதிரி. ஓகே ஓகே குட். எல்லாம் டிட்டாச்சபிள் அப்படி இப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. வெதர் நாங்கள் சொல்ல வந்த அதான் அசிங்கமாக நான் திட்டிடுவேன்னு சொல்லி அமைதியாயிட்டு அதுன்னு தெரியும். வெதர் நாங்கள் போட்டதுங்க. இல்லை நிறைய பேர் சொன்னாங்க வீட்டில் குடும்பத்தோட பார்க்குறேன்னு. அதனால தான் நானும் வேற ரொம்ப அடக்கி வசிக்க வேண்டியதாக இருக்கு. இல்லாட்டி இந்த பயில போட்டு இனிமேல் டிவிடி ரோஸ்ட் ஷோ அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிங்க. ஒரு மொபைல் ரோஸ்ட்னே நம்ம ஒன்று ஆரம்பிக்கலாம். பண்ணலாம். ஏம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஆரம்பிக்கலாமா வேணாமா? ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வாங்க. சேவ் ஆஃப் செகண்ட் கேண்டிடேட் யாருங்க? அதுதான் 2A. நான் தான் அது வெயிட்டிங்ல இருக்கேன்னு. தேர்டு கேமிங்காக வாங்கி ஏமாந்துட்டாங்க. யாரு? ஃபோன் 2 அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒரே குடும்பத்தில் ஸ்டே பண்ண முடியாத ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான். நாம் ஆல்ரெடி ரோஸ்ட் ஆகி கரெக்டிவ் பண்ணதுதான். சரி வாடா. தப்பா பேசக்கூடாது. எப்படி அடுத்தது OnePlus Nord 4 7+ Gen 3 கன்ஃபார்ம் பண்ணாங்க. கூலிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு கூலிங் இருக்கு அப்படின்ட்டு டீடைல்டா விவரிச்சிருக்காங்க. ஆமாங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா பழைய காய்கறி இருக்கு அதுல வச்சுக்கோங்க. செம்ம. என்ன அது பயங்கரமான ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் எல்லாம் பண்ணதுல சரி Nord 4ல இந்த ஹீட் டிசிபேஷன் வந்து மெட்டல்லையே வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருப்போம். நமக்கு ஃபீல் ஆகுமா என்ன? மெட்டல்லே சூப்பரா. சரி, மெட்டல்ல வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் கோல்ட் ஆனா மெட்டல் கோல்ட் ஆகும், அது ஓகே. அவுட் சைட் டெம்பரேச்சர் ஹாட் இருந்தா மெட்டல் ஹாட் ஆகுமே. அதை பத்தி அவங்க யோசிக்கலையா? அது அவங்க யோசிக்கல. ஏன்னா அவங்களாம் அப்ப ஏசி ரூம்ல இருந்தாங்க. அலுமினியம் அலாய் ஆனா கிளாஸை கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் அலாய்க்கு வந்து பெட்டர் ஹீட் கெப்பாசிட்டி இதுவா இருக்கு. நல்லா இருக்கு டிசைன். ஸ்டீல் வேப்பர் சேம்பர் இருக்குமா, மைக்ரான் லெவல் வந்து காப்பர் ஃபாயில் இருக்குமா. அதோட வந்து டோட்டலாக வந்து 17,900 ஸ்கொயர் மில்லிமீட்டர் வந்து கூலிங் சிஸ்டம் வந்து இதில் இருக்கும். 13 டெம்பரேச்சர் சென்சார்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஸ்ட்டு வந்து 45 டிகிரி செல்சியஸ். அது தவிர ஜிபிஎஸ் நேவிகேஷனு 10 அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்ட் ரன் பண்ணுது. இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா. ஸோ பேக் வந்து 7 டிகிரிஸ் சாம்சங் A55 கம்பேர் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. A55 A50 அது ஹீட்டே ஆகாது அவ்வளோ ஈஸியாக. அந்த ஃபோனே அப்படிதான். அது பர்ஃபார்மன்ஸ் ஈஸியாக கிடையாது. சரி ஓகே, அது கூட கம்பேர் பண்ணி அதோட ஹீட் கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஆமாம், அப்போ அது ஹீட்டே ஆகாதுன்னு சொல்ல வராங்க. சரி ஓகே பார்ப்போம். ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப A55 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 3.5 to 5 டிகிரிஸ் வந்து லோவர் தென் A55 அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த நேரம் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா நாடு கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம். Nord 4 வந்து 75 டிகிரி செல்சியஸ்ல வந்து 7 days வச்சு ட்ரை பண்ணிருக்காங்களாம். அந்த ஷேப்பு அப்டார்மிட்டி அது எதுவுமே ஆகலையா. இந்த மெட்டல் பாடி வந்து ஸ்டடியா இருக்கு. 75 டிகிரி கேட்டா எனக்கு வந்து சரியா படல. 74 டிகிரில ஒரு போன் இருக்குன்னு நீ கையில ஹோல்ட் பண்ண முடியுமா? அதுவும் மெட்டல் போன வாய்ப்பே கிடையாது. இது யாரு சரி ஏதோ பண்ணி சரிவா எங்களுக்கு தானே பவர் விட்டுறாங்கல்ல. ஆமா, உங்களுக்கு உருகி எரிஞ்சு வலி ஓடிக்குமே அப்படியே 75 டிகிரிலாம் ஆச்சா. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி Z Flip 6 டோரேமான் எடிஷன் அப்படின்ட்டு. எந்த ஊர்ல வச்சு? ஹாங்காங்ல விட்டுருக்காங்க. ஹாங்காங்ல டோரேமான் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. 100% டோரேமான் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிபிஷன், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டோரேமான் எக்ஸிபிஷன்ல வந்து ஹாங்காங்ல இது பண்ணிருக்கலாம். சூப்பர் சூப்பர். ப்ளூ கலரு டோரேமானோட ப்ளூ கலரா. பேக்கேஜ்ல வந்து டோரேமான் தீம்டு ஃபிளிப் சூட் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபோன் ஸ்டாண்ட் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதான் டோரேமான் சின்ன பசங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கும் டோரேமான் ஃபேன்ஸ் இருக்காங்க அவ்வளோ பேர். ப்ரைஸ் என்ன வச்சான்? ப்ரைஸு ஹாங்காங் டாலர் 10,700. இல்லை சேம் ப்ரைஸா இல்லை எக்ஸ்ட்ரா? 5,000 எக்ஸ்ட்ரா தான். இது 1 லட்சம் இல்லை, 1,10,000 இந்தியாவில். 1,07,000 சம்திங் ஏதோ. அதை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக தான் இருக்குது. எத்தனை ஜிபின்னு போடலையா? 512. ஓகே 12 512. அப்போ ஓகே தான். இதுக்கு இது 12 512 கிட்டத்தட்ட ஓகே தான். ஓகே.
அடுத்த யூடியூப் ஷார்ட்ஸு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரோல் பண்ணிக்கிறாங்க ஷார்ட்ஸுக்காகவே. கம்மிங் சூன் ஃபார் ஆட்டோ லேஅவுட் ஃபார் ஷார்ட்ஸு. ஸோ இதில் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் பண்ணி ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸுக்கு கொண்டு வரும் அப்படின்றாங்க. பேன், ஜூமு, கிராப்பு இதெல்லாம் வந்து எங்கேஜியாக காட்டுறதுக்காக வந்து அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. அடுத்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் நரேஷன் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்படியே இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆட் வாய்ஸ் ஐக்கான் சூஸ் பண்ணால் 4 டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் வந்து இருக்குமா. அதை தவிர ஸ்டிக்கர்ஸ் வந்து புதுசாக ஆட் யுவர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து புதுசாக இது பண்ணியிருக்காங்களாம். ஸோ நம்ம மற்றவங்க ஆட் பண்ணுறதுக்காக. அடுத்து இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இல்லை, அதை அப்படியே ஷார்ட்ஸை கொண்டு வராங்க. ரீல்ஸ் இருக்கிறது அப்படியே கேப் அடிச்சு ஷார்ட்ஸை கொண்டு வராங்க. மாற்றி கேப் அடிச்சுக்கிறாங்க. அடுத்த மைண்ட் கிராஃப்ட் எஃபெக்ட். மைண்ட் கிராஃப்ட் எத்தனை பேர் ஆடுவீங்கன்னு தெரியல. இது பேர் ரொம்ப பாப்புலர் ஸ்ரீ கண்ட்ரீஸில். 15th anniversary வந்து இந்த மைண்ட் கிராஃப்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வர அப்படின்னு போடுறது. ஓகே, உடைக்கிற மாதிரியா இருக்கு. ஸ்டைலைஸ்டு கேப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்த ரீமிக்சிங் டூல்ஸ், புது டூல்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. யூஎஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் க்ரோத் 70 billion டெய்லி வியூஸ். சப்ஸ்டான்ஷியல் க்ரோத் இருக்கா ஷார்ட்ஸில். எல்லாரும் ஷார்ட் ஃபார்ம் கட்டை தான் பார்க்குறாங்க, லாங் ஃபார்ம் கட்டன் பார்க்க. உண்மைதான். இல்லை ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு என்ன அப்படியே கடந்து போயிடுறாங்க. நீ வேற வாட்ஸா கடந்து போகிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக இந்த வேர்ல்டு கப் நடந்ததா? ஆமாம். அப்போ நம்ம அந்த ஹைலைட்ஸ்லாம் போயிட்டு யூடியூப்ல பார்க்க முடியும். அப்புறம் என்னாச்சு, இப்போ ஜிம்பாப்வே சீரிஸ் டெய்லி ஹைலைட்னே போடுறான். ஓகே, சரி இதெல்லாம் பார்த்தா சாம்பியன்ஸ் லெஜண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று ஓடிட்டு இருந்ததா, அதுவும் முடிஞ்சிருச்சு. இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் நடந்தது. ஹைலைட்ஸ் தான் போட்டு சரியா. இந்த மாதிரி ஹைலைட்ஸ் எல்லாம் ஃப்ரான்ஸா ஸ்பெயின் சூப்பர். சரியா. இந்த மாதிரி ஹைலைட்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா யூடியூப்ல வருது. அப்போ நீ இதை பார்க்கும்போது என்ன அல்காரிதம் என்ன பிக் பண்ண ஆரம்பிச்சிடும்னா, இப்போ இவன் கிரிக்கெட் கண்டென்ட் பார்க்குறான்னு சொல்லி கிரிக்கெட் கண்டென்ட் வரணும். கரெக்ட், வந்துச்சு. ஐ வாஸ் ஹாப்பி. ஆனா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் எப்படி தெரியுமா போகுது? அதே கிரிக்கெட் கண்டென்ட் வருது. ஆனா என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணது ஷார்ட்ஸ் வருது. சரி ஷார்ட்ஸ்ல காட்டுறாங்க டெண்டுல்கர் வந்து பிரெட்லி எப்படி அடிச்சாப்ல அப்படின்னு கிளிக் பண்ணேன். வந்து அந்த வீடியோ முடிஞ்சு, சூப்பர்ரா அடுத்த வீடியோ போறேன், கப்பல்ஸ் இங்கிலீஷ். சரியா. இதுதான் வந்து எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, அப்ப எனக்கு அப்படி கிடையாது. இப்போ ஒன்று கிளிக் பண்ணா ஓகே, நீங்க ஸ்வைப் பண்ணா அது அல்காரிதம் படி வராது. அதோட ரெக்கமெண்ட் அது ஓனா, அந்த ஓன் கர்மத்தை தான் சொல்றேன். அப்படிதான். எனக்கு என்ன பிடிக்குமோ அதான். இல்ல கரெக்டா, எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் வரணும். கிட்டத்தட்ட சாஃப்ட் பான் கண்டென்ட்டை உள்ள தூக்கி சொருகி விட்டு அது எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே சம்பந்தமே இருக்காது. என்னடா இது, நீ நிறைய தடவை டு நாட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல் கொடுத்தா கூட வருது. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ கிட்ஸை பத்தி பேச்சு வந்ததுல, இப்போ இந்த ஹெச்எம்டி ஃபோன் பட்டன் ஃபோன்லாம் வந்துருக்குல்ல, அப்போதான் இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுதுடா. நம்ம வந்து சரி ஓரளவுக்கு வந்து எதுக்காக வந்தோடனே தெரியாம சம்டைம்ஸ் வந்து இப்போ வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான், என் R24 வந்து இது வந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு வாட்ஸ்அப் ஒரு லிங்க் அனுப்புறான்னு. ஏன் R24 பத்தி பாத்தீங்களான்னு தான் அனுப்புறான். உள்ள போய் பார்த்துட்டோம்னா பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ரிப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஆமாடா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு. ஆனா அங்க போயிட்டு அங்கிருந்து அப்படியே டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போய், அங்கிருந்து வேற டைவர்ட் ஆகி அது வேற எங்கேயோ போய், அப்புறம் என்ன இருக்குன்னா அரை மணி நேரம் கழிச்சு வாட்ஸ்அப் திரும்ப குரூப்ல போடுவான். புதுசா ஒரு ஸ்டிக்கர். ஆமாம்ல, அரை மணி நேரம் முன்னாடி வாட்ஸ்அப் R24 வந்திருக்கு பார்த்தீங்களான்னு கேட்டான். இப்போ தான் திரும்ப அரை மணி நேரம் வெறும் ஸ்க்ராலிங்லேயே போயிருக்கும், ஜம்பிங்லேயே போயிருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு குடும்ப. அப்போ கிட்ஸ் நிலைமை யோசி. நம்மளாவது வேலை நேரத்துலேயே எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுது வாட்ஸ். கிட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறது? நம்மளாவது திடீர்னு ஐயோ அரை மணி நேரமாக டைம் வேஸ்ட் ஆகிருக்கே அப்படின்னு தோணும். அவங்களுக்கு அப்படி தோணாதே. வாஸ்துவா யூடியூப் கொந்தளிக்கிறான் எங்கள் ஆள். அதுக்குள்ள நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதில் தான் இங்கே நியூஸு. நாளைக்கு இன்னொரு நியூஸோட பார்ப்போம். அதுக்கு சிவபரணி பார்க்கலாம். பாய்.